Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ யூனிட் 8 மெக்கானிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஃபோராக நம்ம பார்த்தது எல்லாமே ஃபோர்ஸஸ் ஆன் ஏ ரிஜிட் பாடியில் ப்ராப்ளம்ஸு, அதுக்குண்டான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போது ஜென்ரல் மோஷன் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி, அதாவது ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன, அந்த ரிஜிட் பாடியில் மோஷன்ஸ் அப்படின்றது என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் தென் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு ரெண்டு மோஷன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன நேமு, அந்த மோஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிட் பாடி அப்படின்றத ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ரிஜிட் பாடி அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் ஆஸ் ஏ டாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாட் மாதிரி நிறைய டாட்டெல்லாம் சேர்ந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஜிட் பாடி. ஸோ இதில் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a system of particles such that the distance between any two of them is always constant is called a rigid body. இப்போ ஒரு பொருளில் இது ஒரு போர்டு, இந்த போர்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த போர்டை நான் ரிஜிட் பாடின்னு சொல்கிறேன். எப்படின்னா இந்த போர்டை நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு மீட்டர் தள்ளி நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சாலும் இந்த போர்டினுடைய அளவு மாறாது. இதில் இந்த போர்டில் எழுதியிருக்க இந்த எழுத்துக்களும் மாறாது இல்லைங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னா இதுக்கு இடைப்பட்ட தூரம் நமக்கு 1 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 ஃபீட் உண்டான டிஸ்டன்ஸு நம்ம 1 மீட்டர் தள்ளி வச்சாலும் இந்த டிஸ்டன்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செகண்ட் அப்ளைடு ஃபோர்ஸஸ். இப்போது இந்த ஒரு ரிஜிட் பாடி மேலே இந்த பொருளை நகர்த்துறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னென்னா அப்ளைடு ஃபோர்ஸஸ். ஓகே, ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் எ பாடி பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, ஒரு சேரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறோம் அப்படின்னா நம்ம சம் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அது எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியிலேருந்து வேற ஒரு திங்ஸ்னால கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னா அப்ளைடு ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ஆர் கால்ட் அப்ளைடு ஃபோர்ஸஸ் ஆன் த பாடி. ஒரு பொருள் மேலே வெளியிலேருந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அப்ளைடு ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ். இஃப் ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m. இப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸுங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளினுடைய மாஸ் எம்னு இருக்குது, அதோடைய ஆக்சலரேஷன் ஒன்று இருக்குன்னா அதனுடைய குவான்டிட்டி, தட் மீன்ஸ் அந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூவை தான் நம்ம எஃபெக்டிவ் ஃபோர்ஸு. அப்போ ஒரு ஃபோர்ஸு கொடுக்குறோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி. ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஆக்சலரேஷனும் அதனுடைய மாஸையும் பொறுத்து தானே ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பிஃபோராகவே நம்ம சொன்னோம் ஃபோர்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் ஹேஸ் அன் ஆக்சலரேஷன். இப்போ ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கும். மாஸ்னால் என்னது, நிறை. ஓகேங்களா? ஸோ அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட மாஸில் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் போகும், ஒரு குறிப்பிட்ட ஆக்சலரேஷனில் போகும் இல்லைங்களா? ஸோ இதனுடைய குவான்டிட்டி, அதனுடைய மொத்த குவான்டிட்டி. இப்போ ஒரு பைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அது பைக்கினுடைய வெயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 kgs இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பைக்கை ஒரு ஆக்சலரேஷனில் அது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த 80 கிலோ இன்ட்டு அது போகிற ஆக்சலரேஷன், அதனுடைய மொத்த குவான்டிட்டியை தான் நம்ம என்னன்னு எதுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதுதான் நமக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. இஃப் ஏ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் ஹேஸ் அன் ஆக்சலரேஷன் ஆர் வெக்டர் டபுள் டாட். இப்போது இது ஆர் வெக்டர் டபுள் டாட் அப்படின்றத எப்படி டினோட் பண்ணலாம்? ஆர் வெக்டருங்கிறது உங்களுக்கு பொசிஷன் வெக்டராக இருந்தால் ஆர் வெக்டர் டாட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் அப்படின்றது எப்படி கிடைக்கும், the rate of change of velocity. So r vector double dot. Okay, then the quantity is called the effective force of the particle. So இதனுடைய quantity தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா effective force of the particle. That means capital F vector equal to mass into small r vector double dot. It is called the effective force. Okay, so next one, equation of a motion of the particle.
ஒரு பார்ட்டிக்கிளோட ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்றது என்னன்னா the effective force on a particle. ஸோ எஃபெக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது என்னங்க நமக்கு எஃபெக்டர். ஸோ எஃபெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸும் எஃபெக்டிவ் ஃபோர்ஸும் ஈக்குவல் பண்ணுற அந்த எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டாட் தான் நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க. அந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ இது இப்போ நம்ம சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் பார்த்துருக்கோம். இதே போல் ஒரு ரிஜிட் பாடி, இப்போ ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒரு துகள், ஒரு டாட்டு, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஃபார்முலா நமக்கு கேபிட்டல் எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டாட். இதே ஒரு ரிஜிட் பாடியினுடைய ஈக்குவேஷன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு இப்போ ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா அந்த ரிஜிட் பாடி வந்து இப்போ பார்ட்டிக்கல் அப்படின்றது பார்ட்டிக்கல் ரிஜிட் பாடி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கோம். பார்ட்டிக்கலுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் மட்டும்தான் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷன் இருக்காது. ஓகே, ரிஜிட் பாடிக்கு டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்ட்டிக்கலுக்கு உண்டான ஈக்குவேஷன் அப்படின்றது டிரான்ஸ்லேஷனல் மோஷனை வச்சு தான் அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த காம்பனன்ட்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு பார்ட்டிக்கலோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் ஏ பார்ட்டிக்கல். அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டாட்டுக்கு ஈக்குவலான வேல்யூவை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கலுக்கு எடுக்கிறோம். ஏன்னா பார்ட்டிக்கலுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் மட்டும்தான் இருக்கும். பட் ரிஜிட் பாடிக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் ரொட்டேஷனல் மோஷனும் அதனுடைய மாஸ் சென்டரை பொறுத்து இருக்கும் இல்லைங்களா, கிடைக்கும் இல்லைங்களா, அந்த காம்போனன்ட்ஸினுடைய வேல்யூ வச்சு தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடிக்கு உண்டான ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்கிறேன். த ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி இஸ் எ கம்போசிஷன் ஆஃப் த motion of translation of the mass center and the motion of rotation of the body about the mass center. அப்போ ரொட்டேட் ஆகுது ஒரு பம்பரம் வந்து எப்படி நமக்கு சுற்றும் அப்படின்னா, பம்பரம் சுற்றுறத இமேஜின் பண்ணிக்கோங்க. பம்பரம் சுற்றும் போது இதுதான் பம்பரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பம்பரம் நமக்கு சுற்றுது அப்படின்னு சொன்னால் இந்த பம்பரம் எதை பொறுத்து சுற்றும் அப்படின்னா இதோட மாஸ் சென்டரை வச்சு ரொட்டேஷனல் மோஷனில் அது ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இது ரொட்டேஷனல் மோஷன். டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா இந்த பொருள் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது இப்படி நகர்றதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். அதாவது இந்த மாஸ் சென்டரை பொறுத்து, அதாவது இதனுடைய மாஸ் சென்டர் இங்கே இருக்கும் இல்லைங்களா, இங்கேருந்து இப்படி நகர்றதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இதனுடைய ஈக்குவேஷனும் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா இது சுற்றும் இல்லைங்களா, இது மாஸ் சென்டர் அப்படின்னா எதை நம்ம மாஸ் சென்டர்னு சொல்லுவோம். இப்போது நான் இந்த மார்க்கர் இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கரை நான் மையப்படுத்தி இது விழாத மாதிரி நான் பிடிக்கிறேன், அந்த இடத்துக்கு பேர் தான் மாஸ் சென்டர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாஸ் சென்டரை பொறுத்து அந்த பம்பரம் ரொட்டேட் ஆகிற அந்த ரொட்டேஷனல் மோஷன், இதுக்குண்டான ரெண்டுத்துக்கும் உண்டான ப்ராடக்ட் வேல்யூ காம்போசிஷன் அப்படின்றது தான் நமக்கு என்னன்னா த ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு ரிஜிட் பாடிக்கு என்ன மோஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். ஸோ அதனுடைய டோட்டல் குவான்டிட்டி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் மோஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் புக் ஒர்க்கு த மாஸ் சென்டர் ஆஃப் எ ரிஜிட் பாடி ஆஃப் மாஸ் எம். ஒரு ரிஜிட் பாடியினுடைய மாஸ் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். அதோட மாஸ் சென்டர் மூவ்ஸ் as if it is a particle of mass m acted on by the applied forces on the rigid body moved parallelly and made act on it. அதாவது அந்த மாஸ் சென்டரை பொறுத்து அது மூவ் பண்ணக்கூடிய அந்த மோஷனை தான் இங்கே ஃபஸ்ட்டு புக் ஒர்க்காக சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது புக் ஒர்க்கில் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி சொல்கிறாங்க.
ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி பார்க்குறோம். ஸோ அதில் ரெண்டாவது புக் ஒர்க் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடிக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது ரிலேட்டிவ் டு த மாஸ் சென்டர் ஜியை பொறுத்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் கேபிட்டல் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர். அந்த மாஸ் அப்படின்றது என்னன்னா கேபிட்டல் எம். ஓகே, ஸோ இப்போ the sum of the moments of the effective forces relative to g of the constituent particles about g. அப்போ ஒரு ரிஜிட் பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நமக்கு ரிஜிட் பாடி. ஓகே, ஸோ இந்த ரிஜிட் பாடியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் the sum of the moments, அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நம்ம ஒரு ரிஜிட் பாடி ஒரு ரிஜிட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ இது ஒரு ரிஜிட் பாடி, கன்சிடர் ஆஸ் எ ரிஜிட் பாடி அப்படின்னா, ஸோ இதில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஒரு மூமெண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பொசிஷன் அப்படின்றது நமக்கு வெளியில் இருக்கணும். ஓகே, ஸோ பொசிஷன் அப்படின்றத வெளியில் ஒரு பாயிண்ட் பொசிஷனாக வச்சுட்டு, ஸோ இந்த ரிஜிட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த பொசிஷனுக்கும் இந்த ரிஜிட் பாடி மேலே உள்ள அந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இடையான டிஸ்டன்ஸ் இன்ட்டு அந்த ஃபோர்ஸ் மாஸ், இந்த அதாவது இதனுடைய ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸும் இந்த டிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு என்னென்னா மூமெண்ட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு ரிஜிட் பாடி மேலே கொடுக்குற ஃபோர்ஸஸுக்கு எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், மூமெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மூமெண்ட்ஸினுடைய சமேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸினுடைய சமேஷன் ரிலேட்டிவ் டு g of the particles about g, அதாவது அந்த மாஸ் சென்டர் g இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்துன மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் அப்படின்றது. எஃபெக்டிவ் ஃபோர்ஸுக்கான சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் அபவுட் ஜியை பொறுத்து நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குற மூமெண்ட்ஸினுடைய சமேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ், வெளியில் கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ், இது வந்து மூமெண்ட். ஓகே, ஸோ இது கேபிட்டல் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு நொட்டேஷன்ஸு, ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இது டெரிவேஷன் அப்படின்றது நமக்கு ஒன் ஆர் 2 pages போகும், பட் டெரிவேஷன் இஸ் நாட் நெசசரி. ஸோ இதில் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கலினுடைய மாசஸை டினோட் பண்ணுறது தான் M1 M2 எக்ஸெட்ரா MN நம்ம சொல்லலாம். ஓகே, இதனுடைய டோட்டல் மாஸ் அப்படின்றது இதனுடைய சமீஷன், அதுதான் கேபிட்டல் M1 சொல்லியிருக்காங்க. ஆர் வெக்டர் அப்படின்றது பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கும் ஒரு பொசிஷன் வெக்டர் அதனுடைய மாசை பொறுத்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் R1 R2. ஸோ இதனுடைய பொசிஷன் கேபிட்டல் ஆர் அப்படின்றது இந்த வேல்யூ M1 இன்ட்டு R1 ப்ளஸ் M2 இன்ட்டு R2 எக்ஸெட்ரா டிவைடட் பை கேபிட்டல் M. ஓகே, ஸோ எஃப்ன்றது என்ன அப்படின்னா F11 ப்ளஸ் F22 ப்ளஸ் F33 எக்ஸெட்ரா இதனுடைய கூடுதல் ஃபோர்ஸஸ்னுடைய, இது எஃப்ங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸஸ், வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அதனுடைய கூடுதல். அப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸ், அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கு அதே பார்ட்டிக்கலில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு தான் கேபிட்டல் எஃப். ஓகே, எஃப்ஐஜே அப்படின்னா எம்ஐக்கும் எம்ஜேவால், அதாவது எம்ஐன்ற ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், எம்ஜேன்னு ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும் இல்லைங்களா. இது ரெண்டுக்கும் மியூச்சுவலாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் எஃப்ஐஜேன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த டினோஷன் நாட் நெசசரி, பட் ஈக்குவேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது நம்ம லோயர் கிளாஸஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம், 7th 8thலேருந்தே இருக்குது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு பொருளுக்கான கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது ஒரு பார்ட்டிக்கலுக்கான கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது என்னென்னா த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் எ வெலாசிட்டி v is half into mv squared if the position vector of a particle is r vector. Okay, ஸோ இப்போ ஆர் வெக்டர் அப்படின்றது நம்ம இப்போ இது வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய டெஃபினேஷன். ஒரு பார்ட்டிக்கல்னுடைய வெலாசிட்டி மாஸ் வந்து எம்மாவும் வெலாசிட்டி வியாவும் இருந்ததுன்னா ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர்டு தான் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இஃப் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆர் வெக்டர், இதே ஆர் வெக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன் வெக்டர் இருந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கலோட
கைனடிக் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டாட் இன்ட்டு ஆர் வெக்டர் டாட். ஸோ இதனுடைய ஸ்கொயர் டேர்ம், அதாவது வி ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ வெலாசிட்டி அப்படின்றது பொசிஷன் வெக்டர், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் தான் நமக்கு வெலாசிட்டி. ஸோ வி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டாட் இன்னொரு ஆர் வெக்டர் டாட். ஸோ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர் வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ வெக்டர் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம டாட் ப்ராடக்டில் தான் டினோட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ ரிஜிட் பாடிக்கான கைனடிக் எனர்ஜி எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் டி வெக்டர்னு டினோட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் வெக்டர் டாட் இன்ட்டு ஆர் வெக்டர் டாட் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு சமேஷன் எம் இன்ட்டு எஸ்1 டாட் ப்ளஸ் எஸ்1 டாட். அதாவது நமக்கு வி ஸ்கொயர், நம்ம வெலாசிட்டி ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டர், இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டர் டைப். ஓகே. இது வந்து சமேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலில் நிறைய, அதாவது ஒரு ரிஜிட் பாடியில் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதனுடைய வெலாசிட்டியினுடைய சமேஷன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வெலாசிட்டி, அதாவது கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தான். ஸோ இது எதுக்கான கைனடிக் எனர்ஜி, இது எதோட கைனடிக் எனர்ஜின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் மூவிங் வித் எ மாஸ் சென்டர். ஒரு மாஸ் சென்டரை பொறுத்து அது மூவ் ஆகுது இல்லைங்களா, அதனுடைய கைனடிக் எனர்ஜி plus kinetic energy of the body due to its motion relative to the mass center. அதாவது இது வந்து ரிலேட்டிவ் டு த மாஸ் சென்டரில் கண்டுபிடிக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா மாஸ் சென்டரை பொறுத்து நம்ம ஒரு பார்ட்டிகளுக்கான கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டுத்தினுடைய கூடுதல் தான் ஒரு ரிஜிட் பாடியினுடைய டோட்டல் கைனடிக் எனர்ஜி டி. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.